ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா சங்கரோட இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார், சுஹாசினி மணிரத்னம், ஸ்ருதி ஹரிஹரன் மற்றும் வித்யுலேகா ராமனோட நடிப்பில் உருவாகி ரிலீஸ் ஆகி இருக்க தி வெர்டிக்ட் அப்படிங்கிற ஒரு புது திரைப்படத்தோட முழு ரிவ்யூ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். 2019 மே 20 அமெரிக்காவில் பணக்கார பெண்மணியான சுஹாசினி இறந்து போயிடுறாங்க. மூச்சு திணறலுக்கான ஆக்சிஜன் இணைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறி உயிரிழக்கிறாங்க. அது இயற்கை மரணமா கொலையான்ட்டு போலீஸ் சந்தேகம் கொள்றாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஸ்ருதி ஹரிஹரன் போலீஸாரோட சந்தேக வலைக்குள்ள சிக்கிறாங்க. அவங்களோட கைரேகைகள் தான் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் பதிவாகி இருக்கு. வேற யாரு மேலையும் சந்தேகம் இல்லாத அளவுக்கு ஆதாரங்களோட மாட்டிக்கிறாங்க. கணவனை இழந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருந்த சுஹாசினிக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தது ஸ்ருதி ஹரிஹரன் தான். அவங்க மேல கொண்ட அன்பால சுஹாசினி தன்னோட $150 மில்லியன் சொத்தை அவங்களுக்கே எழுதி வச்சிருந்தாங்க. அதனால பணத்துக்காக ஸ்ருதி இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்ட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. மேலும் சுஹாசினி உதவிக்கு ஒரு வேலையாளும் இருந்தாங்க. அவங்களும் அந்த நேரத்தில் அங்கே இல்லை. ஆனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் ஸ்ருதிக்கு எதிராக தான் இருக்கு. இந்நிலையில் சுஹாசினியோட வழக்கறிஞர் வரலட்சுமி சரத்குமார் இந்த வழக்கில் வாதாட கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. சாட்சிகள் விசாரணைக்கு அப்புறமா நடுவர் மன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஸ்ருதி நிரபராதி அப்படின்ட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. இதை தொடர்ந்து வழக்கில் இருந்து ஸ்ருதியும் விடுதலையாகிறாங்க. ஆனாலும் வழக்கறிஞர் மாயான்றவங்களுக்கு ஒரு சந்தேக பொறி தட்டுது. அவங்களோட சந்தேகம் பெருசாகி இந்த வழக்கு வேற ஒரு திசைக்கு மாறுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையான குற்றவாளி யார், இந்த வழக்குல ஸ்ருதியை சிக்க வச்சது யாருன்றது தாங்க படத்தோட கதை. இந்த படத்தோட கதை அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் ஆஸ்டின் அப்படிங்கிற பகுதியில் நடக்குது. வெர்டிக்ட் அப்படின்னா தீர்ப்பு அப்படின்ற மாதிரி பொருள். இது ஒரு கொலை சார்ந்த விசாரணை அப்படிங்கிற ரீதியில் கதை திரைக்கதையை அமைச்சு இயக்கி இருக்காரு இயக்குனர் கிருஷ்ணா சங்கர். கோர்ட்ல பல்வேறு கட்ட விசாரணைக்கு அப்புறமா கொலைப்பழியில இருந்து அந்த கேரக்டர் விடுவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கதை இருக்க முடியும்ட்டு யோசிச்சா அதுக்கப்புறம் தான் படத்தோட பிரதான திருப்பங்களும் முடிச்சுகளும் இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பரபரப்போடைய பார்வையாளர்கள் கூட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாரு இயக்குனர். படத்துல பணக்கார பெண்மணியா சுஹாசினி வயதான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க உக்காந்தபடியும் படுத்தபடியும் இருந்துக்கிட்டே நடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன அசைவுகளில் கூட அவங்களோட அனுபவ நடிப்பு தெரியுதுங்க. அவங்க கூட நெருங்கி பழகிற பெண்ணா ஸ்ருதி ஹரிஹரன் வர்றாங்க. குற்றவாளியா பல தருணங்களை நல்ல நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சரியாகவும் பயன்படுத்தி பாராட்ட வாங்கிட்டாங்க. வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் வரலட்சுமி பளிச்சுன்னு இருக்காங்க. அவங்களோட தோற்றமும் ஆண்மை கலந்த குரலும் அதுக்கு பக்கபலமாக இருக்கு. இன்னொரு வழக்கறிஞராக வர்ற வித்யுலேகா ராமன் தன்னோட கேரக்டருக்கு நியாயம் சேர்த்திருக்காங்க. மலருக்கு மலர் தாவுற பட்டாம்பூச்சியோட மனநிலை கொண்ட கேரக்டரில் வருண் நடித்து அசத்தி இருக்காரு. பசுத்தோல் போர்த்தின புலி போன்ற சுபாவம் கொண்ட அந்த கதாபாத்திரத்தில் பிரகாஷ் மோகன்தாஸ் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அரவிந்த் கிருஷ்ணாவோட துல்லியமான ஒளிப்பதிவு ரசிகர்களுக்கு நல்ல காட்சி அனுபவத்தையும் கொடுத்திருக்கு. பொதுவாக தமிழ் திரைப்படங்களில் பார்த்த நீதிமன்ற காட்சிகளில் நீளமான ஆவேசமான வாத பிரதிவாதங்கள் செயற்கையாக இருக்கும். ஆனால் அதுக்கு நேர்மாறான வகையில் அமெரிக்காவில் இருக்க நீதிமன்ற காட்சிகள் இருக்கு. அந்த நடைமுறைகள் துல்லியமாக காட்டப்பட்டிருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் வர்ற நீதிமன்ற விவாத வசனங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் இருக்கு. தமிழில் சப்டைட்டில் போடப்பட்டாலும் அதை எல்லாத்தையும் தமிழில் பேச வச்சிருந்தா புரிதலுக்கு எளிதாக அமைஞ்சிருக்கும். தி வெர்டிக்ட் நல்ல தீர்ப்பு, நல்ல படம்.